குதிரவாளி பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டே சொல்கிறேங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிற சைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த டம்ளர் அளவுக்கு தான் 1 டம்ளர் குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு அதுக்கு வந்து 1/2 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 2யும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேங்க. நீங்கள் வந்து 1 டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா, குதிரவாளி வந்து அரிசி 1 டம்ளர் எடுத்தீங்கன்னா 3 டம்ளர் தான் கரெக்டான அளவு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொல கொலன்னு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 4 டம்ளராக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, அப்புறம் பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர், அப்போ மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க நான். ஸோ நீங்கள் இதை விட ஜாஸ்தி போடுறீங்கன்னா நீங்கள் அளவுகளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி அகலமான ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா விரிஞ்சு நல்லா வெந்து வரும். சூப்பராக இருக்கும், பூ மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஸோ குக்கரில் நான் சொன்ன மாதிரி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி ஆட் பண்ணல. போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணல. அப்புறம் பச்சை மிளகாய், இதை போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஹெல்த்தி. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கூகுள் பண்ணிங்கன்னா அவ்வளோ வருது. ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று ரொம்ப ரொம்ப நல்லது, எப்போவுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க. ரொம்ப லைட் ஃபுட்டும் கூட. இது வந்து நான் 2 பேர்த்துக்கு அளவாக இந்த பொங்கல் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா குருமிளகு போடும்போது நல்லா பொரிஞ்சு வெடிக்கும். கொஞ்சம் தள்ளிக்கோங்க, அது நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். ஸோ அதை அப்படியே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முந்திரி ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்காக. ஸோ அவ்வளோதான், பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.